வசந்த மண்டபத்தில் முருகப்பெருமானை எழுந்தருளச் செய்து எல்லாம் முடிச்சுட்டு அது வெண்சாமர் கொண்டு வீசிக்கொண்டு இருக்கிறார்கள். இதை பார்த்தவுடனே நம்மால் லூஷிங்டன் துரை இருக்கார், அவர் என்ன பண்ணுறது, நம்ம ஊர்லேயே நம்ம ஊருக்காரங்களுக்கு தெரில, அவங்களுக்கு கோச்சிக்கப்படாது, என்ன யார்ட்டையும் கோபமே வேண்டாம். லூஷிங்டன் துரை கேட்டார், உங்கள் சுவாமிக்கு என்ன வேர்க்குதா அப்படின்னு. ஆமாம், இவர் இப்படி ஆகுன்னு, ஏன்னா பதவியில் இருக்கிறவங்க அப்படித்தான் வாங்க. அங்கேருந்து அந்த பூஜை செய்பவர்கள் பொறுப்பாக அமைதியாக பதில் சொன்னார்கள், ஆமாம் கலெக்டர் ஐயா, எங்கள் இறைவனுக்கு வேர்க்கும். நான் நம்ப மாட்டேன், உடனே நிரூபித்து காண்பித்தாக வேண்டும். ஏன் கத்தர அழகாக அலங்காரங்களை எல்லாம் எடுத்துவிட்டு ஒரே ஒரு துணியை மட்டும் இறைவனுக்கு போர்த்தி வெண்சாமரம் வீசுவதை நிறுத்தினார்கள். ஒரு சில நிமிடங்கள் தான். அப்படியே அந்த போர்த்தி இருந்த துணி நனைஞ்சு கீழே தண்ணீர் வழிந்தோட ஆரம்பித்தது. திருச்செந்தூரில் நடந்த வரலாறு வருஷம் முதற்கொண்டு சொல்லியிருக்கேன் நான், லூஷிங்டன் துரை. அப்படிப்பட்ட அவர் என்ன பண்ணார், அப்பா 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 என்னையா ஞான பூமி, என்னையா சாமி இது அப்படின்னு அளவில்லாத வெள்ளி பாத்திரங்களை இங்கே திருச்செந்தூர் இறைவனுக்கு அவர் சமர்ப்பணம் செய்தார். வரலாறு பேசுகின்றது இந்த தகவலை.